சரிடா சரி, மாட்டுப்பல்லா நல்லா சிரிச்சுக்க. சிரிக்கிற கடைசி சிரிப்பு இதுதான். ஏன் மலையூர் மம்பட்டியா மாதிரி வந்திருக்க? ஊருட்டு காலி பண்ணி போலான்னு இருக்கேன். ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சா? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான், தண்ணி குடிச்சவன் போய் தான் ஆகணும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நம்ம மேல ஒரு கேஸ் இருக்குது, ஞாபகம் இருக்கா? என்ன கேஸு? அதானே, ஒண்ணுன்னா ஞாபகம் இருக்கும், 1000 எப்படி தெரியும்? 2018-16 துறை அமைச்சரா இருந்தியே, ஞாபகம் இருக்கா? ஆமாப்பா. இப்ப என்ன அதுக்கு? அப்ப எல்லாத்தையும் வேலை வாங்கி தரேன்னு, பணம் புடிங்கிட்டேன்னு, பணம் மோசடின்னு ஒரு புகார் கொடுத்தாங்களே, குற்றச்சாட்டு வச்சாங்களே, ஞாபகம் இருக்கா? அதான் ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்தாச்சு. அப்புறம் என்ன? அப்ப ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துட்ட. அப்ப அமலாக்கத்துறை ஆளுநருக்கு உன்னை விசாரிக்கிறதுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. ஓகே. நம்ம தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா, இது மத்திய அரசு எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது, தமிழ்நாட்டுல மாநில அரசுல அமைச்சரோ எம்எல்ஏவே விசாரிக்கணும்னா மாநில அரசு தான் கேட்கணும் சொன்னாங்க. கரெக்ட். அவங்க என்ன பண்ணாங்க, உடனே மாநில அரசு நமக்கு லெட்டர் போட்டாங்க நம்மளை விசாரிக்கணும்னு. அதெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, இப்ப எதுக்கு திருப்பி சொல்றேன்? தெரியும், ஆட்சி மாதிரி அது தெரியுமா? ஆமா. இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, அமலாக்கத்துறை இடி நம்ம தலைமைச் செயலகர் சாய்குமார் இருக்காங்கல்ல, ஆமா, அவனுக்கு ஒரு பென்ட்ரைவ்ல நம்ம என்னென்ன குற்றச்சாட்டு பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்தோட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. எப்ப வேணா வருவானுங்க. அதான் எங்க போறது எனக்கே தெரியல. நான் ஊர் விட்டு காலி பண்றேன். ஆமா, நீ என்ன பண்ண போற? ஐயோ, எனக்கு வயித்த வலிக்குதே.